பாட்டியால அந்த உடையார்கட்டு குளத்துக்கு போகலாமா? உடையார்கட்டு குளத்துக்கு போகலாமா? அடிக்க கூட நீங்க லண்டன் வரல ராத்திரி என்னடா கேட்டேன் நான். ஏய் நீ காட்டு போட்ட பிறகு என்ன கேட்டேன்? இந்த வெயிலுக்கு எங்க போறது? வாதம்பி இங்க வா இங்க வா இங்க வா. அந்த குளம் வேணும் உனக்கு. இங்க கண்ணை குத்தட்டும். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. இன்னைக்கு இந்த ஒரு பயணம் மேபி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. தெய்வான பாட்டின்ற வீட்டை வந்து போகிறத வந்து நிறைய பேர் ரீசெண்டாக கேட்டிருந்தீங்க, என்னப்பா தெய்வான பாட்டியை மறந்துட்டீங்களா, போகலையா, ஃபரினா காட்டெல்லாம் போகிறீங்க, அதாவது ஃபரினா மார்க்கெட்டெல்லாம் போகிறீங்க, பட் வந்து இன்னும் தெய்வான பாட்டிக்கிட்ட போகல அப்படி சொல்லி தெரிந்தால் நான் அங்கேருந்து இங்கே வந்து போகணும்னு சொன்னால் பைக் ட்ராவல்னால் சும்மா கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது, நைட்டில் பவ்வாலாம் அடித்து நைட்டே நாளையெல்லாம் போயிட்டுது. ஸோ இன்றைக்கி வந்து தெய்வான பாட்டி விட்ட நாங்கள் வந்து பயணம் மேற்கொள்ள போகிறோம். அதுவும் சடன்லி இன்றைக்கி வந்தோடனே இந்த பயணம் எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளோட சேனலில் அக்கௌண்டர் அப்படி சொல்லப்படக்கூடிய நம்மளோட சேனல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கொள்கிற நம்ம ஃபேஸ்புக் எடிட்டரான கிஷோவுக்கு வந்து பேட்டே. ஸோ வந்து அவருக்கு பேட்டே பிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவரோட பேட்டே செலிப்ரேஷனை வந்து நாங்கள் தெய்வான பாட்டி கூட வந்து பண்ண போகிறோம். ஆகியனால தான் அங்கே போகிறோம். அதுவும் தெய்வான பாட்டிக்கு தெரியாமல் தெய்வான பாட்டிக்கிட்ட சொல்லவே இல்லை. கிஷோவுக்கு கூட எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அப்படி தான் பிளான் பண்ணி இப்போ வந்து நாங்கள் போகிறோம். ஸோ இந்த பிளானிங்கே வந்து வேறு விதமாக வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் வந்து கபிலவத்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கபிலவத்த சீரிஸ் வந்து இன்னும் முடியலை. அண்ட் இன்றைக்கே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுனால அந்த சீரிஸ் போய்கொண்டு இருக்கும்போது நடுவில் இந்த ஒரு வீடியோ வரும். நாளைக்கு கபிலவத்த வீடியோ வந்து கண்டினியூ உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறது முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி பாதி அங்கே எங்கே போகிறான்? இதில் உடையார்கட்டு குளத்துக்கு போகலான்ட்டு பாட்டியால் அந்த உடையார்கட்டு குளத்துக்கு போகலாமா? உடையார்கட்டு குளத்துக்கு போகலாமா? உடையார்கட்டு குளத்துக்கு போயிடா அடிக்க போகிற நெருப்படி இதால் போயிடா குளத்துக்கு. குளத்து அடிக்க கூட நீங்க எங்க போற எதுவுமே அப்படியா? பார்த்துருமா வாங்க. நான் அந்த ஒரு குளத்துக்கு போக வந்தேன் நாங்கள். ஓ அப்படி உள்ள போனா தானே? ஓ இல்லை நல்ல தண்ணி வரும் இந்த வழக்கு. தண்ணிக்குள்ள கிடக்க அப்புறம் நான் வரல போவோம். நல்ல எப்படி ஒரு கெட்டப்ல நிக்க கட்டிட்டு அப்படி திரும்ப அடுத்த பக்கம் வழி சொல்லு முன்னுக்கு போமா. அடே இறங்கிட்டு போற புற வாடா வேணாலே எங்களை பார்க்கல என்னது அப்ப என்ன லண்டன் வரல. லண்டன் எல்லாம் ஒரு மனுஷன் என்று கேட்கல. நீங்க லண்டனை பற்றிய அவன் சாமியாரா மாதிரி எங்கேயோ போய் அனுப்பு. அவனை பற்றி குறையா சொல்கிறது தண்ணி நல்ல சொல்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்கள் நீங்கள் பாவம். இப்போ நாங்கள் சொல்லி எத்தனை நாள் கூடிய கோலடிக்கா வர சொல்லி கூப்பிட்றோன்னு பாரானில்ல. அவன் எப்போ வருவான்? அவன் காய வெட்டி போட்டான் உங்களுக்கு. நீங்கள் பார்க்க தேவையில்லை. உண்மைதான். எங்கே நீங்கள் வாங்க ஆடை தடிச்சிடும் முதல்ல. ஓ உண்டா மதம் போய் பாருங்க பாடி. நேற்று என்ன சொன்னா நான் பெறமாட்டேன். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது சம்பந்தம் வாங்கல வாங்க. எப்படி கெட்ட பண்ணுவாங்க இந்த வெயிலுக்கு? நீங்கள் இப்படி தானே போகணும். அதை நல்லா குளிக்கலாம் உங்களோட இதில். என்ன அம்மா பின்னேரம் பார்த்தியா? நான் பேசலாம் ஆட்டோவில் இப்போ நியாயமான பேர் அங்கே பின்னால் ஒன்று வருது. போலீஸ் ஜீப் போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன செய்கிறேன்?
எப்படி தெரியும் ஆடு இப்போ எங்கே தட்டி எங்கே வர போகுது பட்டிக்கு பட்டிக்கு தட்டிட்டு போகுது திரும்ப கொண்டு அடைச்சிட்டு இன்றைக்கு கிஷோத்துக்கு பிறந்த நாள் தெரியுமா அது உங்களுக்கு சொன்னா நல்லையே உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் கிஷோ எப்படி பேர பிள்ளை ரெண்டு பழகைகள் ஒரு பிறந்த நாள் வருது நல்ல நாள் வருது உங்களோட பிறந்த நாள் வருது எந்த பிறந்த நாள் தை மாதம் 3ஆம் தேதி இல்ல அது என்னன்னு சொன்னா அவன் சொல்றது முதலாம் மாசம் ஆனா என்ஐசில இருக்கு வேற டேட் அப்படி அது என்னன்னு கேட்குறியா ஐசியா நீங்கள் இப்போ தை மாதம் 1ஆம் தேதியா உண்மையாவா உண்மை அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாத பிறந்த நாள் அரசாங்கத்துக்கு தெரியுதாண்டா அது ஏதோ என்ன சொல்ல தெரியா சில டைமில் வந்து ஐசியில் டேட்டை பிந்தி போடுறதானே நான் செடியாக வரைக்குள்ளே வாட்டி கொஞ்சம் தூரத்தில் அப்படியே அங்கே போகிற ஆள் வந்து இந்த ஆடு மேய்க்கிறதுக்காண்டி எப்படி கெட்ட பண்ணிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாள் பாட்டி இப்படி தான் உழைச்சி சாப்பிட்ருக்கேன் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளுங்க யாரையும் எதிர்பாராத பாட்டி தான் நான் பிள்ளைகளும் இல்லை ஏதோ கடவுள் தந்த சொத்து 4 இருக்குது அது 4 நான் செத்தோன்னா தூக்கி போட்டால் சரி ஆனால் வராட்டா கழுத்தை முறிச்சிடுவேன் ஆவியாக போயிட்டு என்னட்ட வராம போகல அதுவும் அப்படியா டிக்கெட்டு விசா போட்டு டிக்கெட் நான் ஃப்ராங்க் குத்தலே அன்றைக்கு ஒரு நாள் சடனா கோல் எடுத்து ஏலாம இருக்குடா அது இந்த கதைக்கல நான் சொன்னேன் விசாவின் டிக்கெட் எந்த கையில் இருக்கு நான் தராம நீங்க போகல எங்க வாட்டி ஆட்டை காணல பாட்டியோட வந்தாச்சு அவசரப்பட்டு இங்கே வந்து உங்களோட பரவாயில்ல எவ்வளோ தூரம் போகணும் எப்படி கம்பெண்ட் வருங்க கம்ப தான் வருங்க அடி விழுவுன்னு பயத்தில் தடியை வாங்குறான்டா ஆண்டவனே இல்லை என்ன கம்பு என்ன விரும்புது சோரந்தடி அடிச்சா அடி இதை ஆட்டுக்கு தட்டி கூட்டி வர்றீங்க அடிக்கிறீங்களா ஆடு அடிக்கிறதுல தடியை காங்க அவர் போவார் எத்தனை மணிக்கு திறந்து விட்டு நீங்கள் பார்க்கல நேரத்துக்கு திறந்து விட்டுட்டு வீட்டு வேலை முடிய கொஞ்ச நேரம் அதில் வச்சு மேய்ச்சேன் சரி வராது பிறகு வந்து கொஞ்சம் தண்ணிக்கே விழுந்தேன் தண்ணி கிடந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ இந்த வாய்க்காலையே குளிக்கிறீங்க ஓ ஓ எப்படி எழுது உண்மையாக இந்த வெயிலுக்கு வாய்க்காலில் விழுந்தா தான் சரி பாட்டி கண்ணு கட்டுற தூரத்துக்கு ஆட்டே காணல ஆடு இதுல இருந்து அங்கால போயிருச்சு நீ வானா ஆர்டர் கிழக்குல பக்கம் கூப்பிடுறேன் எங்க ஓடி போகுது சாப்பாடு ஆனா நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்தது எனக்கு மட்டும் அடிக்க கூடாதா நான் அடிக்க மாட்டேன் உனக்கு அடிக்க மாட்டேன் நீ உனக்கு அடிக்க மாட்டேன் லண்டனுக்கு அடிப்பேன் ஆனா தலைமயிர் வெட்டுறேன்னா லண்டனுக்கு அடிப்பேன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம ரைட் ரைட் நான் இப்பதான் ஞாபகம் அந்த ஆறு இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அந்த குண்டாச்சி வீட்டு அம்மா கூட்டி கொண்டு போனவ அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஆறு ஒன்று அந்த ஆத்துக்குள்ளையா போட்டேன் பொருள் நான் வந்தா நீங்க எடுத்துருவேன் எடுத்து ஆற போன போடுது நீ போன் கோல் எடுத்தா போன் தூக்குறலடா அதுக்கு சொல்றா இல்ல என்ன பிரச்சனைன்றா நான் சொன்னேன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வீட்டை கொஞ்சம் கடுமையான இது ஸ்ட்ரிக்டா பாக்குறவங்க அந்த போன் எல்லாம் யூஸ் பண்ண விடுற இல்லை அப்போ நோமலாக அதெல்லாம் பார்க்குறேன் ஏன்னா நீ பொம்பளை பிள்ளை தானே ஓடிடுவேன் அதான் பயம் அவங்கள அப்போ நல்லா கண்ணே என்ன மட்டும் தான் வளர்த்தவங்க அப்போ நீங்கள் என்ன செய்யுது மற்றவங்க எல்லாத்தையும் உனக்கு மட்டும்தான் அம்மா பாப்பா கொடுத்து வளர்த்தா மற்றவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டியா அதான் அவங்க டாக கொடுவேன் எனக்கு இல்லை அப்படி இல்லை அம்மா அப்படின்னு நினைக்காது கடவுளை அம்மாச்சி அப்படின்னு நினைக்கவே மாட்டா ஐயா பிள்ளைன்னு நினைக்க மாட்டார் நீ தான் அப்படி நீங்கள் எனக்கு டெலிவரி கொடுக்குறல 3 பேருக்கு தான் டெலிவரி கொடுக்குற நீங்கள் கேட்டால் போனான்னு சொல்கிறேன் சும்மா ஒரு ஷார்ட் சொல்கிறேன் போனை கொடுங்கடான்னு சொன்னா என்னடா சொல்லுவாவே ராத்திரி என்னடா கேட்டேன் நான் ஏய் நீ காட்டு போட்ட பிறகு என்ன கேட்டேன் உண்டப்பா சிவா என்ன செய்யறான்னு கேட்க அவன் ரூமுக்கு இருக்கிறான் பாட்டின்ற சொல்லலையா படிப்பு படிச்சு கொண்டு படிக்கத்தான் வேணும் சாமி படிக்கணும் படிப்பு எவ்வளோ முக்கியம் சொல்லுங்க நீங்கள் படிப்பு முக்கிய காரணமே படிப்பு தாண்டா மகனே அப்போ நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நான் படிக்காதனால தான் அந்த காட்டில் ஆடு மேய்க்கிறேன் படித்தா ஆடு மேய்க்கலாமா படிச்சிருக்கணும் கொஞ்சம் படிச்சிருக்கணும் நேற்று இதில் தான் படுத்திருந்தேன் இதில் அதில் பாட்டி ஆடு மேய்க்கிற இடத்த லைவ் அப்போ எதிர்த்து தான் வந்து நாங்கள் சரியாக நாங்கள் பாட்டியில் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அதெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கோம் ஆள்ற கெட்ட பார்த்து மாதிரி வராது உண்மையிலே எப்படி ஒரு இடம் பண்ணுவாங்க வா சூப்பராக இருக்கு இந்த இடம் வந்து இது வயல் விதைக்கிறதடா இதுக்குள்ளேயே ஓ இந்த வயல் விதைச்சிருக்கு இந்த இது இருக்கு சரி என்ன சொல்லு பாப்பா கூப்பிடுங்க ஆக்களை கூப்பிடுங்க வா 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 பாஞ்சு வா 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 அண்ணா வா வாடா போ விட்டு
இப்படி தெரியா நான் தட்டி தெரியா தட்டிக்கிட்டு வா எனக்கு என்ன. காட்டுக்கோட போய் வாட்டி டேய் வாடா ஆடு மேய்க்க விட்டான் அவங்களோட இங்கே பார்த்தே அப்படி பிரஜானம் தான் சரி சத்தம் போடுறான் ஓ ஓ ஓ பா பா இங்கே என்ன நாயை கூப்பிடுவேன் என்று கூப்பிடுறான் அது எல்லாம் கூப்பிடலாம் பாஞ்சரா போ போ சரியா போ எங்கே விட்டவங்களும் எங்கே வந்தீங்க ஆடுறான் அவன் வாரான் எடுபட்டு போயிடு என்ன அண்ணா நீ பிடிக்கிற தனியாக நிற்காரு எங்க இருக்கிறாரு அவர் வருவார் நம்மட இல்ல இதுல 4 பேர் தான் நமக்கு இல்ல 3 பேர் வந்தா தான் அவங்க வருவாங்க வாடி எப்படி அது வரும் அது போ வருது பாட்டி பாட்டி உங்களோட கம்பெனியில் வேலை இல்லையா நான் உங்களோட ஆடு மேய்க்க வேலை போகிறேன் எவ்வளோ சம்பளம் தெரியும் சம்பளமெல்லாம் நான் தர்றேன்னு சொல்ல மாட்டேன் சும்மா வெளிமப்புக்கு சொல்லிட்டு ஆனா நீ என்னோட இரு உடுப்பு வாங்கி தரலாம் பள்ளிக்கூடத்துக்கு விடலாம் திருப்பியும் பள்ளிக்கூடத்துக்கு இருந்தா மறுபடியுமா என்ன இருந்துச்சு வாய்க்கால்ல தண்ணி போகுது குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாட்டியோட துணையாளா இருந்தீங்கன்னா காணும் நீ வேலைக்கு போக தேவையே இல்லை அப்ப மற்ற கல்யாணம் கட்டினா அதெல்லாம் நான் செலவழிப்பேன் பார்த்துக்கிடுவோம் அந்த அவர் வீடை வந்து சீதனை மாடி தருவா அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் 4 ஆடு உனக்கு எல்லாம் என்ன வாட்டி எத்தனை ஆடு மொத்தம் நிற்கிற மாட்டேன் 5 நிற்கிது 5 ஆடு 2 கிடா 3 மாதிரி அதில் ஒரு ஆள் இப்போ கிட்டத்தில் குட்டி போடுவான் அந்த நடுவில் பிறகு நாடு உப்புகள் இருந்தாலும் பிரசாந்துக்குத்தானே எழுதி வைக்கலாம் உங்கள் 4 பேரும் ஒத்து இருந்தாலும் சரிதான் 4 பேரும் சோறு அடுப்பில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் அடைய புட்டை வச்சு சாப்பிட்டு போங்க புட்டை வச்சு தரணும் சரி சார் சத்தியம் சாப்பிட தான் நீங்கள் முதல் உனக்கு கிஷோத்துக்கு எடுத்து விஷ் பண்ணீங்களோ கிஷோட்ட நம்பர் கிடக்கிட்டா பார்ப்போம் வீட்டை போய் எடுப்போம் இப்போ தட்டிக்கொள்ள மாட்டேன் கொண்டாங்க போ சாப்பிடுற பாவம் சாப்பிடுது இல்லை கால் கொடுக்கணும் பிள்ளைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறவன் தட்டுறோம் பாவம் தான் சாப்பிட்டு தான் போவாங்க முக்கியமா இங்கே அந்த கல்லர்கள் எல்லாம் இல்லையா ஆட்டை தட்டிட்டு போட எப்படி இந்த இதை ரியலாக பார்க்குறீங்க வாட்டி எப்படியா அதெல்லாம் முழங்கும் போது வலது பக்கம் திரும்பு திரும்பு பார்த்தீங்களா முழங்கல பிள்ளைகள் ஆட்டு பிள்ளைகள் ஆடு இல்லையா பிள்ளைகளாம் அது கொஞ்சம் பிராக்கண்டா இப்போ நீங்கள் வரலண்ணா கட்டி விட்டுட்டு ஒவ்வொருத்தரோடையும் கொஞ்சம் நேரம் முதல்ல பிறகு லண்டன் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் மாதிரி சாமியார் ஆகிட்டான் தெரியுமா அது உங்களுக்கு அதான்டா எனக்கும் விலங்கலை ஏன்டா அவன் மச்சன் நீங்கள் அவன் இப்படி இருக்கிறான் அடம் பிடிக்கிறான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு சரி அவனுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்காம் இது வந்து இந்த செட்டப் வந்து அவருக்கு நல்லா இருக்கும் என்ன கோதாரி செஞ்சாலும் சரி எனக்கு நான் பாவம் எனக்கு ஏதோ மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன் வேதனையாக இருக்குது ஏன் இப்படி மாறினாங்கிறது அவனுக்கு டிப்ரெஷனாக இருந்ததான் இப்போ திடீரென்று இப்படி இந்த ஆன்மீக வழிக்குள்ளே போக டக்குன்னு அவனுக்கு எல்லாம் ஓகே ஆகிட்டான் அதெல்லாம் இப்போ மாறிட்டான் கல்யாணம் கட்டுறலையான்றான் இது ஏறான்றான் என்ன கதை இது கட்டாமல் சன்னாசியா ஓ அப்படி தான் போகிறான் வீடியோ எடுத்து கதை பண்ண வந்து சன்னாசி சன்னியாசி அதான் போடுறேன் சன்னியாசியாக எல்லாரும் இந்த வெயில் இல்லை ஆனால் அந்த ஒக்கையாக இருக்குண்ணே ஹீட் அதோட இது என்னென்னா மழை தண்ணி தானே வைக்க இப்போ நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன் 40-45 ஆடு வச்சு மேய்க்க வந்துட்டேன் இப்படி தான் உழைச்சி சாப்பிட்டேன் நான் ஏதோ கடவுளை இந்த 2 வருஷமும் தரிசனி செய்த புண்ணியம் நான் செய்த புண்ணியம் தரிசனிக்கு இந்த இதை எனக்கு
எல்லாம் சரி. நீங்க இன்னைக்கு போக இயலாது. வீட்டு அங்க என்னத்துக்கு இன்னைக்கு எல்லாம் இங்கே இரவைக்கு நான் போகணும். போவோம். அடிக்கணும்னா மண்டை உடையும். தோரம் தடிலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போலீஸ் வருது சொல்லுவோம். அப்படி இவங்க எங்களுக்கு அடிக்கிறாங்களா அப்படி செய்யறாங்க சொல்லுடா. பொலிசிட்ட சொல்லு, நான் சொல்லட்டேன். நீ சொல்லாத. இந்த அந்த பக்கம் போகணும். அதால தான் போகும். எதால போகும்? அதால திரும்பும். இது ரோட்டுக்கரையாகும். ரோட்டுக்கரையால கரையா போகும் மாடா. இந்த கரையா போகும். இப்படி இப்படி இருக்கலாம் வரும். அப்போ நான் அதில் எடுத்து கொண்டு வரேன் வண்டி. வண்டி எடுத்துட்டு வா. காலத்துக்கு இங்கடா குறுக்க இறங்குதுங்க. குறுக்க இறங்குது இன்னைக்கு. நட ஏம்மா அப்படி குறுக்க வரீங்க? ரைட் வா நீ. அது காலையில் இதால தான் வந்திருக்கு. குண்டப்பா லண்டன் வர இல்லையா? நான் என்ன சொன்னேன், யாழ்ப்பாணத்துல நிற்க சொன்னான். யாழ்ப்பாணத்தில் யாரோட நிற்க? நான் சிவாவோட. லண்டன் வந்திருந்தா லண்டன் சொல்லியிருக்கேன். திவா நான் இங்கே நிற்கும் போது யாழ்ப்பாணத்தில் நிற்கும் போது லண்டன் உங்களோட ஹோல்ட் பண்ணி காய்ச்சது தானே. என்ன காய்ச்சவன் வாரேன்னு தான் சொன்னான். வந்திருந்தா பைக்கில் வந்துருப்போம். அதானே யாழ்ப்பாணத்தில் வந்து கார் எடுத்து கொண்டு வரேன். திரும்பி போ. நேராப்பா வீட்டுக்கு போறக்கு எங்க போற? குள்ளைய கண்டா இந்த அண்ணன் விடாதுராப்பா. நைட் எல்லாம் பிளான் பண்ணல, காலைக்கு தான். அப்போ நான் சொன்னாடே பாட்டி இப்படி கோலடுத்து காய்ச்சவ ரெண்டு சொல்லி அப்போ வந்தோம். சரி வா போயிட்டு வருவோம்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட சொல்ல வேணாண்டோ அதான் சொல்ல வந்தேண்ணா. புட்டு மவிச்சிட்டு சம்பல் அரைச்சி உருளைக்கிழங்கு தக்காளி பழம் மதியத்தில் புட்டா சோறு. அப்போ நீங்கள் புழுங்கல் சோறு சாப்பிட மாட்டீங்க? நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுங்க. அப்புறம் சோறு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. சாப்பிடாத ஆக்கள் புட்டா வைப்போம். புட்டுக்கு தயிர் இருக்கா? புட்டுக்கு தயிர் தானே விஷயம். தயிர் இல்லையே சாமி. நானும் இங்கே எங்கடா சந்தைக்கு போனால் தாண்டா எல்லாம் வாங்கலாம். இந்த வெயிலுக்கு எங்கே போகிறது? இவ்வளோ தூரம் விட வேண்டியதில் வீட்டில் விட்டுருக்கலாம். நாய் பிடிச்சி விட்டுரும். நாய் பிடிக்கல? எங்கட நாய் பிடிக்காது. அங்கால உள்ள நாய் ஒன்று இருக்கு. அவனையும் நாங்கள் குறை சொல்ல இல்லாது. அவன் நெடுக கட்டுறான்னா கட்டுவானா தோட்டக்காரன் பாவம். ஆனால் பின்னேரத்தில் அவுத்து விடலாம். இருந்தாலும் சரியில்லை. எங்கட ஆடு மட்டுமா போகுது? இப்போ அந்த மூண்டும் அங்கே தான் போவோம். நீ அதால் பாஞ்சு வா. எங்கட ஆடு இந்த கண்டலுக்குள்ள தண்ணி குடிக்காதுங்க. அதான் உள்ள பிரச்சனை. அது புளி மரத்தில் போய் பார்க்க போகுது. கத்துது பிள்ளைக்கு கூட. உண்மையிலேயே லண்டன் வர இல்லைதான் உங்களுக்கு வராட்டி. தண்ணிக்குள்ள அப்படியே உட்கார்றா. அப்படியே தண்ணியில் உட்காரு. இதஞ்சால கலைக்கிறது இல்லையா பட்டிக்கு? விட்டு புளியங்க விடாதுரா. பழம் பழுத்துட்டு உளுப்பத்தான் வேணும். காரில் தானே போகிறீங்க, கொண்டு போய் வைங்களே. ஏன் வருவான் தானே.
நான் ஏறி உழுப்பி தரேன் வா. நான் தானே ஓட்டு அடிச்சு ஓட்டு கூட கொஞ்சம் நாள் சென்றுட்டு பாத்தியா எங்கட நாள் பிரிஞ்சிட்டு. உள்ளுக்கு ஒரு ஆள் இருந்தா அழுகிறா பசியில் பொடியே. ஆட்டுக்குட்டிடா தண்ணி கொடுத்து தான் விட்டுட்டு வந்தேன்னா அது அப்பையும் அழுகிறாரு. அம்மா களைச்சி போனேன். நீ உனக்கு நேரமே தெரிகிறதுல மேயிறதுக்கு தான் பார்க்குற. தலை காலை விளக்கி போட போற. இங்க வா. பொருதங்கச்சி இங்க மற்ற 2 பேரும் நிற்கிறீங்களா? ஏண்டா நடப்போ வா வா தம்பி. இங்க வா இங்க வா இங்க வா. அந்த குலை வேணும் உனக்கு. இங்க பொறுவாரே ஆடு கையில் இருக்கு. பொறுவாரே ஓடிடாத. பொறுவாரே வாரேன் பொறு. என்ன சொன்ன? இந்த தலை என்ன இந்த தலைமயிர் வெட்டுறது இல்லையாடா? மலையேறலாம் தலை வெட்டலாம். அப்புறம் சாமி கோவிக்குமே நேர்த்தி வச்சுட்டேன். நான் வந்து அப்புறம் சாமி குத்தமாகும் நினச்சி மலைக்கு போய் முடி வலிக்கிறேன்ட்டு வேண்டியிருக்கேன். அவசரப்பட்டு முடி இறக்குனா சாமிக்கு வைக்காதா? நீ மனுஷனாடா. ஒரு வாரம் ஒரு ஆடை கட்டிட்டு வரேன். அடுத்த வேடி வாங்க போறோம். பொறுங்கடா வாரேன். ஒன்றீங்க என்னடா? பொறுங்கடா. சந்தர்ப்பம் சரியான நேரத்தில் வந்துட்டீங்க. பொறு தம்பி நீ அடி வாங்க வாரம் பொறு. இந்த தலைமயிரெல்லாம் தம்பி உனக்கு சொன்னல உங்கள்ட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன். என்னடா உனக்கு அப்படி வேண்டுதல்? இத்தனை வருஷமா கோர்ஸுக்குள்ள பாஸ்போர்ட் இருக்கு கொடுத்தாங்களா? அது பெரிய அது கிடைக்க வேண்டிய வேண்டுதல் வைக்கத்தானே. அது கிடைக்கும்னு வேண்டுதல் வைக்கிறதுக்கு வாரேன். இங்க வாதங்கச்சி அங்க ஒருத்தர் அம்பிட்டுக்கிட்டான் பொறு வாரேன். ஏண்டா நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்ட போல. பாட்டிட சொல்லு. சாமி கண்ண குத்தும். சாமி கண்ண குத்து. சாமி கண்ண குத்தட்டும். நீ இந்த தலைமயிறு இன்னைக்கு நட. நாங்க போய் சலூன் அதான் என்ன பிரச்சனை? நான் தான் 3 வருஷமா போராடி கொண்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? போராடி கொண்டிருக்கேன். பாஸ்போர்ட் கட்டுதான். என்ன பாஸ்போர்ட் உனக்கு? பாஸ்போர்ட் சொல்லுங்க. பாஸ்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் தானே. அது எப்போ கிடைக்கிறது? இப்போ கிடைச்சிருக்கணுமே. எப்போ கிடைக்கிறது? அதுக்காக வேண்டி தலைமயிரை வளர்த்துக்கிட்டு சன்னாசியா போறேன். உன் குடும்பம் என்ன? நான் போகல. நான் சன்னாசி போய் நான் என்ன பண்றது? நீ இப்ப பார்க்கவே பிறந்த நாள் முதல்ல விஷ் பண்ணீங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கொஞ்சம் அப்படியே உனக்கு பாரு தலையில தாண்டா உனக்கு போடணும். நானு குறுக்கலானா அப்படிதான் முடி வளர்த்து இப்படி வச்சு சடை காட்டுறது. சரியா? முன்னுக்கு வளர்த்தீங்க.
நம்ம சிவாய மண்ணாங்கட்டி சிவாய. சாமி கண்ணை குத்த போகுது. கண்ணை குத்துது போ. தெய்வானைய கண்ணை குத்தி போட்டே ஆக்கிட்டா இன்னும் என்ன கண்ணை குத்தி போட்டே ஆக்குறது. தப்பா போயிடுவாடா. பொறுங்கடா வாரேங்க. சி அக்கினி தான் பாரம்பரியம். நான் உனக்கு அருமையான பாட்டி. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன் மகனே, இந்த தலைமயிரை வெட்டி எனக்கு ஏதோ மூளை அப்செட் ஆக போகுது முதல். கண்டிப்பாக 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 இது எனக்கு சரி வராது. கண்டிப்பாக எனக்குண்டா மூளையெல்லாம் எங்கேயோ வேலை செய்ய வைக்கிற. நான் உள்ள சொல்கிறேன், நீ தலைமயிரை வெட்டு. கண்டிப்பாக இன்னைக்கு வெட்டுற போயிட்டு. அப்படி இல்லை அதான்ப்பா. ஏன்னு கேட்டால் இந்த தலைமயிரால் உன்னைய நீ நினைக்கிற உலகம் உன்னை மதிக்க முடியும். சரி, என்ன உலகம் மதிக்க தேவையில்லையே, என்னைய உலகம் மதிக்கணும். சரியில்லை, உலகம் என்னைய மதிச்சு நான் என்ன பண்ணுறது? அது சரி. ஓகே, நீ நல்ல புள்ள. இந்த வாழ்க்கை யாருக்கான வாழ்க்கை சொல்லுங்க. நம்ம செத்து திரும்ப பிறக்க போகிறோமா? இல்லை. ஓகே, அப்போ இந்த ஒரு பிறவியில் நமக்கு பிடிச்சதை செய்யணுமா இல்லையா? பிடிச்சதை செய்கிறதுக்கு அது இதை பிடிச்சதை செய்கிறது இல்லை மகனே. பிடிச்சதை செய்யக்கூடாது. வள்ளுவர் வளர்த்தாருல்ல முடி. வள்ளுவர் அவர் காசா அவரு. நீங்க கும்பிடுற அப்பா முருகன் வளர்த்துருக்காருல்ல, அவர் நீங்க கும்பிடுற சிவன் வளர்த்துருக்காருல்ல, விவேகானந்தர் கூட தான் வளர்த்துருந்தாப்புல. உண்டு நான் சொல்லட்டா, அவங்க தெய்வலோகத்துக்கு போவாங்க, நாங்களோ நரகலோகத்துல. டிஆர் தெரியுமா? சிம்பு டிஆர் அவரும் தான் வளர்த்துருக்காரு. அவன் வளர்க்கட்டும், அவன் நடிகர். உண்டு நான் சொல்றேன், மண்ணுக்கு தான் நம்ம சொந்தம், மண்ணு நமக்கு சொந்தமாகாது. அதுதான் சொல்றேன், கடைசியில நம்ம மண்ணுக்குள்ள போனா மிஞ்ச போறது இந்த முடி மட்டும் தானே. அதாச்சும் இருக்கட்டும். ஒரு காலத்துல பாட்டியே தத்துவம் சொல்றேன், உங்களுக்கு தத்துவம் சொல்றேன் பாட்டி. கடைசியா மண்ணுக்குள்ள போனா அந்த உடம்பெல்லாம் உக்கி அழுகி நாசமா போயிடும், முடி மட்டும் தான் இருக்க போகுது. அதுவும் இருக்கட்டுமே, அது மட்டும் தான் இருக்கு. நம்ம இருந்தா இது போனது பாரு, அது மட்டும் தான் கிடக்க போகுது. அது கிடக்கட்டுமெண்டா இப்படியாக்கும். சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்க. அதுக்கு இப்படியா தலைமை ஆசைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ஆசைக்கு முடியோண்ட வாழத்து கொண்ட கட்டி 4 போட்டோ ஷூட் பண்ணிட்டு வெட்டி விடுறோம். உங்களோட ஆசைப்படி சரிங்களா? இவ்வளவு வளர்த்துட்டேன், இன்னொரு 1.5 மாசம் வளர்க்க விட்டுட்டு போட்டோ பிடிட்டு உங்களோட ஆசைப்படி வெட்டி விடுறேன். உங்களோட ஆசைப்படி பாக்குறவங்களோட ஆசைப்படி வெட்டி விடுறேன். சோழி முடிஞ்சுது. சரியா? ஓ இங்கே காலையில் அவிச்ச புட்டு. அப்பா சரி, வைங்க இருக்கட்டும். ஓகே, புட்டுக்கு வயிறு வச்சுது பாட்டி. மறக்கிற சாப்பிட அப்படியே வயிறு அப்படியே தொந்தி. உனக்கு நான் என்னத்த சொல்றது? என்ன பாட்டி புது வரவு 3 பேரு. வாவ். அப்புறம் எங்கே கொண்டு போகிறது? நமக்கு படுக்க இல்லைம்மா, நான் கட்டல்லையே படுக்கிறேன் இல்லை, அப்படி கிடந்தா கீழே தான் கிடக்கணும். சரி, இப்போ என்ன செய்வோம்? தேத்தனி வைக்கட்டே. என்னடா முறைக்கிற லூசா பண்டாரம்? வெயில் மண்டையில அடிச்சு நடுமண்டை புலந்து மூக்கால வாயால தண்ணி தள்ளு. இந்த தண்ணி நின்று சூடாக குடிச்சா இருக்கிற உயிர் போயிடும். ரிலாக்ஸாக கொஞ்சம் வெளியில் இருக்கணும். நம்ம வரேன், கதிரை எடுத்துட்டு வரேன். மழை பெய்ய மாட்டேங்குது. அதானே சாமி. அடே புளி உழுப்புங்கடா, கார்ல தானே போறீங்க, கொண்டு போவீங்க தான். யார் போனா? நான் போக மாட்டேன். நான் 1 மாசத்துக்கு இங்கதான். 1 மாசத்துக்கு இங்கதான் வாட்டி. எப்படி கொண்டு வருது? அப்போ கிசும் போகுதே. ஒரு தினம் போக மாட்டேன். 1 மாசத்துக்கு எல்லாம் இறங்கியா? உங்களுக்கு ஓட்டுறது தரலையா? ஒருத்தர் தரலையா? இனி வரும். அப்ப வீடியோ பாக்குறாங்க, இனி ஓட்டுறது தருவாங்க. நிறைய பேர் பருப்பு எடுத்து தரட்டான்றாங்க. என்ன புளியா? மெனக்கடையாளுமாடா எனக்கு. புளி பருப்பு எடுத்து இப்படி தான் நிறைய பேர் கேட்பாங்க. வெளிநாட்டுல அனுப்புறது. நான் என்னன்னு உட்காந்து அந்த வேலை செய்ய இந்த ஆடு எங்க நிக்குதுன்னு பாக்குறது தானே. ஓகே பாட்டி, அப்ப என்னடா சொன்னா, இன்றைக்கு பிறந்த நாளுக்காரனை கொண்டு வந்திருக்கு. இந்த வருஷம் பிறந்த நாள் உங்க கூட தான் கொண்டாடணும் இருக்கு. ஸோ அதனால இதோட முடிச்சுட்டு அவருக்கு பிறந்த நாளை வந்துட்டு கொண்டாடுவோம் நம்ம வெளியில. சரிங்களா? இவ்வளோ அடிச்சு ஊத்துது வேர்வை ஒரு பக்கம். ஓகே, எல்லாரும் அப்படி ஒரு பாய்னு சொல்லிவிடுங்க. அப்ப பாய்.
எல்லாத்துக்கும் ஒரே பாய். கிசுண்ட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே. இன்னும் 16 வாழணும். 16 தானா? அப்ப அவர் சொன்னது சரிதான். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.